விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பணியில் இருக்கக்கூடிய தவேகோட தலைமை அலுவலகத்துல இருக்கிறோம். தமிழக அரசியல்ல மிக முக்கியமான இடமா பணியர் அலுவலகம் மாறி இருக்குது. ஏன்னா நேற்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்துச்சு. அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா திமுக அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சிகளை தாண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு புதிய கட்சியான தவேக மிகப்பெரிய அளவுல 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. 108 தொகுதிகளை வச்சுட்டு தவைக்கனால ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைச்சாலும் அவங்களால பெரும்பான்மையை எட்ட முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த கேள்விக்கு விடைய இன்னைக்கு நடந்த தவேகவோட எம்எல்ஏக்கள் கூட்டத்துல விஜய் சொல்லியிருக்கிறாரு. விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு? தவேகவோட அடுத்த மூவ் என்ன? விஜய் எப்போ முதல்வரா பதவி ஏற்க இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். நேற்று மதியத்துல இருந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ரிசல்ட் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா நேற்று இரவு வரைக்கும் நள்ளிரவு வரைக்குமே சில தொகுதிகள் எல்லாம் ரிசல்ட் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் தவேக தரப்புல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் 108 எம்எல்ஏக்கள் அவங்க அத்தனை பேரும் அவங்களோட வெற்றி சான்றிதழோட இன்னைக்கு காலையில 10 மணிக்குள்ள தவேக தலைமை அலுவலகத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு தலைமையில இருந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் போயிருச்சு. உடனடியா எல்லா எம்எல்ஏக்களுமே கிளம்பி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தலைமை அலுவலகம் வந்திருந்தாங்க. விஜயும் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தாரு. வெற்றி பெற்ற தன்னுடைய கட்சி சார்பில் வெற்றி பெற்ற அந்த 108 எம்எல்ஏக்களோட விஜயும் உட்கார்ந்து மிக முக்கியமா சில மணி நேரத்துக்கு ஆலோசனை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமா என்ன பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத விஜயை சந்திச்சுட்டு வந்த எம்எல்ஏக்கள் சிலர்கிட்ட நம்ம பேசணும். அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே எங்க தலைவர் ரொம்ப கான்பிடண்டா தான் இருந்தாரு. இந்த 2026 தேர்தல் நமக்கான தேர்தல், நாம ஜெயிக்க போற தேர்தல், நம்பிக்கையா போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நம்பிக்கையா போய் மக்களை சந்திங்கன்னு சொல்லிதான் எங்களை கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பினாரு. அதே மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்க எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு பேசியிருந்தாரு. எங்களோட கல அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சிருந்தாரு. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாகுது, நிறைய பத்திரிகையில நம்மளை பத்தி விமர்சிக்கிறாங்க, நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் நம்மளை பத்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் யாருமே காதுல போட்டுக்காதீங்க. மே 4 நமக்கான நாள், நாம வரலாறு படைக்க போற நாள். அந்த நாள்ல உங்க எல்லாரையும் எம்எல்ஏவை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்புனாரு. ஸோ அதே கான்பிடண்டோட தான் எங்க தலைவர் இப்பவும் எங்க கிட்ட பேசினாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள என்ன பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி நாம பேசணும். மிக முக்கியமான ஒரு கேள்விதான் உள்ள முன்வைக்கப்பட்டிருக்கு. சில வேட்பாளர்களே விஜய் கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா எந்த கட்சிக்குமே இங்க பெரும்பான்மை கிடைக்கல. 234 தொகுதிகள்ல 118 தொகுதிகள்ல பெரும்பான்மையை ஜெயிக்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா திமுக, அதிமுக, தாவேக்கன்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ அதிக சீட் ஜெயிச்சிருக்கிற தாவேக்கனால ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைச்சாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த கேள்வி எம்எல்ஏக்கள் மனசுலயுமே இருந்திருக்குது. அதை விஜய் கிட்டையுமே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு விஜய் சொன்ன பதிலை கேட்டுட்டு தான் எம்எல்ஏக்கள் எல்லாரும் உற்சாகமா வெளியே நம்பிக்கையா பேசுறாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாம ஆட்சி அமைக்க போறது உறுதி, அதுவும் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறது உறுதி. எங்க யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க இன்னைக்கு சென்னைக்கு ஆலோசனை கூட்டத்துக்காக வந்திருக்கிறீங்க. நீங்க உங்க ஊருக்கெல்லாம் திரும்பி எல்லாம் போக வேண்டாம். நீங்க எல்லாருமே சென்னையில ஸ்டே பண்ணுங்க. சென்னையில வீடு இருக்கிறவங்க உங்க வீட்டுல போய் தங்கிடுங்க. சென்னையில வீடு இல்லாதவங்க மகாபலிபுரத்துல ஒரு ரெசார்ட்ல நமக்காக இடம் தயார் பண்ணப்பட்டிருக்கு. அங்க ரெசார்ட்ல போய் தங்கிடுங்க. நான் முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகுதான், நீங்க எம்எல்ஏக்களா பதவி ஏற்ற பிறகுதான் நீங்க சென்னையை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப நம்பிக்கையா எம்எல்ஏக்கள் மத்தியில பேசியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி அமைக்க உரிமை கோரி தவேக தரப்புல ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்காக எல்லா எம்எல்ஏக்கள் கிட்டையும் விஜய சட்டமன்ற குழு தலைவரா முதலமைச்சரா எல்லாரும் ஏத்துக்கிறோம், நாங்க கூடி அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் தயார் செஞ்சு அதுல எம்எல்ஏக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த கடிதத்தோட நாளைக்கு ஆளுநரை தவேகவோட தலைவர் விஜய் சந்திக்கிறதுக்காக நேரமும் வாங்கப்பட்டிருக்குது. ஆளுநர் அர்லேக்கர் அவர் இன்னைக்கு திருவனந்தபுரத்துல இருந்து சென்னைக்கு வர்றாரு. நாளைக்கு விஜயை சந்திக்கிறதுக்காக அவரும் நேரம் கொடுத்திருக்கிறாரு. நாளைக்கு தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோர போறாரு. பெரும்பான்மை இல்லதான், ஆனா தனி பெரும் கட்சி நாங்க தான், எங்க கிட்டதான் அதிக சீட் இருக்கு, அதனால எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோர்ற கடிதத்தை ஆளுநர் கிட்ட விஜய் நாளைக்கு கொடுக்க இருக்கிறாரு. ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கிற பட்சத்துல நாளை மறுநாள் அல்லது வெள்ளிக்கிழமைக்குள்ள
ஆட்சி அமைக்கிறதுக்கும் தாவேக தரப்புல தயாராகிட்டு வராங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், தாவேக வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட 108 தொகுதிகள் தான் இருக்கு. அதுலயும் கட்சியோட தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு தொகுதியில ராஜினாமா செஞ்சாகணும். அவர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில தான் ராஜினாமா செய்வார் அப்படின்னு வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சி வட்டாரத்தினர் வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ அப்படி ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா தாவேக கையில 107 எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. அப்படிங்கிறப்போ இன்னும் 11 எம்எல்ஏக்கள் வந்து ஷார்டேஜா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தாவேகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கிறப்ப பாமக, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் கிட்ட தாவேகா தரப்புல இருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து தாவேகாவோட ஒரு கூட்டணி சேர்றதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ்குள்ள ஒரு தரப்பினர் வந்து தயாரா இருந்தாங்க. அதை நோக்கி வந்து நகர்வுகளும் செய்யப்பட்டுச்சு. ஆனா கடைசி நிமிடத்துல காங்கிரஸோட சீனியர்கள் உள்ள குறுக்கிட்டு திமுக கூட்டணியை வந்து உறுதி செஞ்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் விஜயோட இணைகிறதுக்கு, தாவேகாவோட கூட்டணி இணைகிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற சிக்னல் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. நேற்றே ராகுல் காந்தி விஜய் கிட்ட போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவரோட ட்வீட்லயுமே வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்லிட்டு, இது இளைஞர்களின் எழுச்சி, இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா தாவேகாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸோட மேல்நிலை பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் விஜய்க்கு சாதகமான, விஜயை பத்தின ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா வந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிற அந்த 5 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு, தாவேகாவுக்கு சட்டமன்றத்துல ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரமா இருக்குது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில 18 தொகுதிகளில் பாமக போட்டிட்டு இருந்தாங்க. தருமபுரியில சௌமியா அன்புமணி உட்பட 4 எம்எல்ஏக்கள் பாமக தரப்புல ஜெயிச்சிருக்காங்க. பாமக கிட்டையும் தாவேகா சைடு இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகக்கும் தாவேக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ விஜய்க்கு வியூக ஒப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தான் 2016 அன்புமணி ராமதாஸுக்கும் வியூக ஒப்பாளராக இருந்தாரு. ஸோ இந்த ஒரு தொடர்பு மிக முக்கியமான தொடர்பா இருக்கு 2 கட்சிகளுக்கு இடையிலையும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பாமக தரப்புல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தாவேகாவுக்கும் பாமகவே முன் வந்து அழைப்புதல் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பாமகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்குது. சோ அதன் வழியா பார்த்தோம் அப்படின்னா பாமக கிட்டையும் தாவேகா தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு வந்து கேட்டிருக்கதா வந்து சொல்லப்படுது. சோ இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் கிட்டையும் தாவேகா தரப்புல இருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு தகவலும் இங்க பேசப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதிமுக வந்து 47 எம்எல்ஏக்களை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. நாம நேரடியா அதிமுக கிட்டையே ஆதரவு கேட்கலாம். அவங்களோட 47 எம்எல்ஏக்களும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா இந்த சிரமமும் இல்லாம நம்ம வந்து ஆட்சியை நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இங்க வந்து பேசப்பட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விதமாகவும் பார்க்கப்படுது. அமமுக சார்பில் மன்னார்குடியில காமராஜ் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு எம்எல்ஏ, அமமுக போட்டியிட்ட தொகுதிகளில் மன்னார்குடியில மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் அவரும் தாவேக தரப்போட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அவர் தாவேக பக்கமா தாவினார் அப்படின்னா தாவேகோட பலம் இன்னும் வந்து அதிகரிக்கும். இதே மாதிரி மாற்று கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏக்கள் சிலரும் தாவேகாவை நோக்கி வருவாங்க. அவங்களும் தாவேகான பலத்தை அதிகரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பனையூர் தரப்பினர் இப்ப இருக்கிறாங்க. விஜயும் அந்த நம்பிக்கையில தான் தன்னோட எம்எல்ஏக்கள் முன்னாடி நம்ம அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிறகு விஜய் சொன்ன மாதிரியே விஜயோட அறிவுறுத்தலின்படியே சென்னையில வீடு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சென்னையில அவங்க வீடுகள்லயே போய் தங்குறாங்க. சென்னையில வீடு இல்லாதவங்க, குடியிருப்பு இல்லாதவங்க, அவங்க வந்து மகாபலிபுரத்துல தாவேகா வழக்கமா நிகழ்ச்சி நடத்துற ஒரு ரெசார்ட் வந்து இருக்குது. அந்த ரெசார்ட்ல அவங்களுக்கான அறைகள் வந்து புக் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ரெசார்ட்ல போய் இருக்குமாறு அந்த எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நாளைக்கு விஜய் ஆளுநர் சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரினதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்குள்ள பதவி ஏற்கிறதுக்கான வேலைகளையுமே வந்து இங்க வந்து மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால பதவியேற்பு விழாவெல்லாம் முடிச்சுட்டு தான் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைமை எம்எல்ஏக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ விஜயோட நம்பிக்கை பலிக்குமா? ஆளுநர் வந்து எந்த அரசியலும் செய்யாம விஜய ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உடனடியா அழைப்பு கொடுப்பாரா? அப்படி ஆட்சி அமைச்ச பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டா தாவேகாவினால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கேள்விகள். இதற்கெல்லாம் பதிலெல்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வரும். நம்ம தொடர்ச்சியா வந்து களத்துல இருந்து தாவேகா பத்தின செய்திகளை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இதே மாதிரியான செய்திகளுக்கு விகடனோட இணைந்திருங்க. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.